கோழி முட்டை அடை வச்சு இன்னையோட 21வது நாள் ஆச்சுங்க. எவ்வளோ குஞ்சுகள் வந்து வெளியே வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், நாட்டுக்கோழி முட்டைங்க. இது வந்து கன்னியாகுமரி மார்த்தாண்டம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து கொண்டு வந்தாங்க. நான் கேட்டிருந்தேன். இந்த இன்குபேட்டரும் அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ அதில் தான் நம்ம வந்து இது வந்து அடை வைக்க போகிறோங்க. இப்போ நம்ம மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு கடக்நாத் சேவல் இருக்கான். அவனும் இந்த பாக்ஸ்லேருந்து பிறந்தவன் தான். ஒரு 9 முட்டை எனக்கு கொண்டு வந்திருக்காரு. போன தடவை ஒரு 9 முட்டை தான் வச்சேன். 8 பெண் கோழி வந்துச்சு, ஒரு சேவல் வந்துச்சு. அந்த சேவல் தான் மேலே சுற்றிட்டு இருக்கான். அந்த 8 பெண் கோழியும் வந்து சில சூழ்நிலை காரணமாக நான் அதை வெளியே கொடுத்துட்டேன். என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அந்த சேவல் வந்து குஞ்சிலேயே என்ன பண்ணுவான், நல்லா பழகுவான். என் பொண்ணு வச்சு விளையாண்டுருப்பா. அதனால் அவன் பொக்குன்னு போகக்கூடாதுன்ட்டு அவனை அப்படியே வீட்டோட வச்சுட்டோம். அப்படியே எங்கள் மேலேயே சுற்றிட்டு இருப்பான், வீட்டுக்கு எல்லாம் வருவான். அவனை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம அடை வச்சிடலாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மாய்ச்சருக்காக உள்ளே வந்து தண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த முட்டையில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏபின்னு. ஏன்னா இது வந்து நம்ம புரட்டி வைக்கணும் ஒரு 18 நாள். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கரெக்டாக திருப்பி வைக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. இப்படி மார்க் பண்ணிட்டோம். இப்போது இந்த முட்டை பார்த்திங்கன்னா புது முட்டைங்க. அவங்க வீட்டில் அந்த கோழி முட்டை போடும் போது அந்த முட்டை உருண்டு ஓடிச்சுன்னா அதில் அந்த முட்டையில் விரிசல் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து அந்த விரிசல் விட்ட முட்டையில் வச்சா குஞ்சு வராது. அதனால் அவங்க பாதுகாப்பாக அந்த கோழி கூண்டில் துணியில் விரித்து அப்படியே சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அதை பாதுகாப்பாக எடுத்து வந்திருக்காங்க. பாருங்கள், அப்படியே கவரில் எல்லாம் சுற்றி பஸ்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைங்க. எனக்கு அவர் கொடுத்ததுமே ஹாப்பியாக இருந்துச்சு. சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்தாருங்க. நான் எப்போ ஒரு தடவை சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, அண்ணா முட்டை கிடைக்குமாண்ணா ஊருக்கு போனீங்கண்ணா அப்படின்னு. அப்புறம் பார்க்குறேங்க அப்படின்னாரு. அப்புறம் சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்துட்டார். இப்போ இது வந்து மணல் போட்டு தான் வைக்கணும். இப்போ மணல் இல்லைங்க. அவர் என்ன சொன்னார்னா, கொடுத்துட்டு உடனே வச்சுருங்க, லேட் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அதனால் வைக்கிறேன். இப்போ நான் வந்து மணல் வாங்கிட்டு வந்து இப்போ அதை செட் பண்ணி வச்சுருவேங்க. ஒம்பது முட்டைங்க. இப்போ வந்து இந்த ஏ சைடு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை திருப்பி வைக்கணும். ஈவினிங் வந்து இந்த பி சைடுக்கு வச்சுக்கலாம். மாய்ச்சருக்கு வந்து தண்ணி வச்சுருக்கோம், ஃபேன் வச்சுருக்கோம், அப்புறம் 40 வாட்ஸ் பல்பு. இதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து அந்த டெம்பரேச்சரை அதை வந்து அங்கே பார்த்துடலாம். இப்போ அடை வச்சாச்சுங்க. 18 நாள் வந்து நம்ம இந்த முட்டையை திருப்பி வைக்கணுங்க. மணலெல்லாம் போட்டு வச்சாச்சுங்க. இப்போ திருப்பி வச்சிடலாம் முட்டையை. தண்ணி பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ அப்படியே கம்மியாயிடுச்சு. இதை மாற்றிடலாம்.
அது முட்டையிலேருந்து வெளியே வருது தெரியுதா? அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு சேட்டை வரும். நீங்கள் தள்ளுங்க அந்த சைடு எத்தனை நேரமாக எடுப்பீங்க? நீங்கள் அதை எடுக்காதீங்க, அதுவே வந்துக்கும். தெரியுதடி ஈரமாக இருக்கும் ஒன்று. ஆட்டோலாம் காட்டு. இந்த பாரு இங்கே ஒருத்தன். எவ்வளோ? 1 2 3 4 5 6 வந்துருச்சு 9 முட்டையில். பெரிய சக்ஸஸ் பாப்பா. அது ட்ராவல் பண்ணி முட்டை கன்னியாகுமரியிலேருந்து. இப்போ முட்டையெல்லாம் இங்கே இருக்குங்க. கோழி குஞ்செல்லாம் நம்ம இன்குபேட்டருக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு கோழி குஞ்சு வெளியே வரும்போது அந்த முட்டைகளை நான் வந்து வெளியே எடுத்துருவேன். இப்போ நம்ம வந்து கோழி குஞ்சுகளை பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு முட்டை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாளுக்கு மேலே ஆச்சு. இன்னும் அது வந்து வெளியே வரல, இனி வெளியே வராது போல். ஏன்னா சின்னதாக இங்கே ஒரு விரிசல் விடும். இது எதுவுமே இல்லை, எந்த சிம்டம்ஸும் இல்லை. அதனால் இப்போ வந்து இவங்களெல்லாம் எடுத்து நம்ம ப்ரூடிங் போட்டுடலாம். அதாவது ஹீட் கொடுக்கணுங்க. ஹீட் கொடுத்துட்டு கொஞ்சம் வாட்டர் நம்ம வச்சிடலாம். இந்த கருப்பட்டி போட்ட அந்த காய்ச்சி ஆற வச்ச தண்ணியில் அந்த கருப்பட்டி போட்டு இவங்களை அதில் எடுத்து விட்டுட்டோம்னா குடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு ஹீட் கொடுக்கணுங்க. இன்னொரு பாக்ஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எங்கள் குகனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரே சவுண்டு விடுறான். பக்கத்தில் தான் இருக்கிறான், சங்கிலியில் கட்டி வச்சுருக்கோம். என்னடா கியான்னு சவுண்டு கேட்குதேன்னு சொல்லி கேட்கலாம். விட்டன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சவுண்டு கேட்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, க்யூட்டாக. 9 முட்டையில் இப்போது 7 குஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ 2 வந்து ஃபெயிலியர்னா ஒன்று வந்து முட்டையை விட்டு வெளியே வராமல் இறந்துருச்சு. இன்னொன்று வந்து முட்டை வந்து அப்படியே இருக்குது, அப்படியே இன்குபேட்டரில் வச்சுருக்கேன். பாருங்க 7 பேரும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் எடுத்து விட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்பு ஒன்று வச்சுருக்கோம் ஹீட் கொடுக்குறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு 1 வீக்குக்கு இதில் இருக்கட்டும். இப்போ எடுத்து விட்டுடலாம். அப்படியே வந்துடுங்க, அப்படி உள்ள வந்து Ini kan sudah